இவர்கள் யாரும் கள்ளச்சாராயம் காட்சி விற்பவர்கள் அல்ல. தங்களது அன்றாட வாழ்க்கைக்கு பொருளாதார தேவைக்காக மீன் கடை செய்யும் வியாபாரிகள். இவர்கள் வியாபாரம் செய்யும் பொழுது அத்துமீறி மீன்களை கீழே தள்ளி அவர்களை தாக்கி சென்ற போக்குவரத்து காவலர் அருண்குமார் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இன்றைய கடச்சனேந்தல் ஊமச்சிகுளம் சந்திப்பில் சாலை மறியல். பாதிக்கப்பட்டவர்களுக்காக களத்தில் இறங்கிய மூவேந்தர் புலிப்படை அவர்களையும் அச்சுறுத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யார்தான் ஆறுதல் கூற முடியும்? மாவட்ட நிர்வாகம் இவர்களுக்கென தனி இடத்தினை தேர்வு செய்து மீன் கடைகள் நடத்திட உதவிட வேண்டும் என மூவேந்தர் புலிப்படை சார்பாக கோரிக்கை வைக்கப்படுகிறது. மதுரை மாநகராட்சி கடச்சனேந்தல் பகுதி மாநகராட்சி அங்கீகாரம் பெற்ற மீன் வியாபாரிகள் அவர்களோ அன்றாட வாழ்விற்காக சாலை 1000 மீன் விற்று பிழைப்பு நடத்துகின்றனர். இன்று காலை கடச்சனேந்தலில் மீன் வியாபாரிகள் கடைக்கு சென்ற போக்குவரத்துக்கு காவலர் ஒருவர் அரசுக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது என்று அநாகரிகமாக, காவல்துறை என்கிற பண்பு கூட இல்லாமல் கீழ்த்தரமாக மீன்களை காலால் உதைத்து சாலையில் தள்ளியுள்ளார். அங்கே இருப்பவர்கள் கூறுவது, மீன் கடைகளுக்கு எதிர்ப்புறம் தான் தமிழ்நாடு மதுபான கடை உள்ளது, அந்த கடைக்கு வருபவர்கள் வாகனங்களால் தான் சாலையில் செல்வதற்கு சிரமமாக உள்ளது என்று கூறுகிறார்கள். ஆனால் உழைக்கும் மக்கள் மீதுதான் இப்படிப்பட்ட வன்முறைகள் நிகழ்த்தப்படுகிறது. தமிழ்நாடு அரசே தவறாக நடந்து கொண்ட போக்குவரத்து காவலர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்.